வணக்கம். இப்போ ஏடிஎஸ் பேனலுக்கு கண்ட்ரோல் ஒயரிங் அண்ட் பவர் ஒயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது நார்மல் பவருக்கு ஒரு கான்டாக்டரு, ஒரு பிரேக்கர், ஒரு 230 வோல்ட் ரிலே ஒன்று, ஒரு டைமரு. இது ஆன் டிலேக்காக, இந்த நார்மல் பவருக்கு ஆன் டிலேக்காக இந்த டைமரு. அடுத்து ஜென்ரேட்டருக்கு ஒரு கான்டாக்டரு, ஒரு பிரேக்கர், ஒரு ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். இதை வச்சு கண்ட்ரோல் ஒயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பவர் ஒயரிங் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அது பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு கான்டாக்டருக்கு நான் இன்புட் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட அவுட்புட்டில் ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது நார்மல் பவருக்கு ஜென்ரேட்டருக்கு இன்புட்டில் ஒரு பேஸ் நியூட்ரல் பிரேக்கர்லேருந்து அவுட் எடுத்து கான்டாக்டருக்கு நான் இன்புட் கனெக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் ஒரு க்ரீன் கலர் இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க கண்ட்ரோல் ஒயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் பவருக்கு வயரிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கான்டாக்டருக்கும் ரிலேக்கு நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை ரிலேவோட A2க்கும் கான்டாக்டரோட A2க்கும் லூப் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு வயர் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து ஒரு வயர் எடுத்து பிரேக்கரில் நான் அவுட் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவுட்டில் நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்து ரிலேக்கு நான் A1ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரிலேக்கு A1ல் கனெக்ட் பண்ணிவிட்டு ரிலே A1ஐயும் காமனையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். ரிலே A1ஐயும் காமனையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு ரிலேக்கு நான் A1லையும் காமனையும் நான் லூப் பண்ணிட்டேன். அடுத்ததாக ரிலேவோட NO ரிலேவோட NOவையும் டைமரோட A1ஐயும் நான் லூப் பண்ணிக்கிறேன். ரிலேலேருந்து NO எடுத்துகிட்டு டைமருக்கு நான் A1ல் கனெக்ட் பண்ணிவிட்டு டைமரோட A1லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு டைமருக்கு நான் NOவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். டைமரோட NOவில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நார்மல் ஓப்பனில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். NOவில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக டைமரோட NOலேருந்து அவுட் எடுத்துகிட்டு டைமரோட NOலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு ஜென்ரேட் கான்டாக்டரோட NCயில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட் கான்டாக்டரோட NCயில் கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக NCலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு இது இன்டர்லாக் பண்ணுறேன். NCலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு நார்மல் பவரோட கான்டாக்டரோட A1ல் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மல் பவருக்கு கண்ட்ரோல் ஒயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஜென்ரேட்டருக்கு கண்ட்ரோல் ஒயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேட் கான்டாக்டரோட ரிலேயையும் கான்டாக்டரோட A2ஐயும் நான் லூப் பண்ணிக்கிறேன். லூப் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு வயர் எடுத்து
ரிலேயையும் கான்டாக்டரோட A2வையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். A1ஐயும் நான் லூப் பண்ணிக்கிறேன். சாரி, ரிலேவோட A2வையும் கான்டாக்டரோட A2வையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். லூப் பண்ணிட்டு வந்து பிரேக்கரில் வந்து நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நார்மல் பவருக்கும் ஜென்ரேட் பவருக்கு நியூட்ரலை வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக கனெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பவர் நியூட்ரலையும் ஜென்ரேட் பவர் நியூட்ரலையும் செப்பரேட்டாக கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்து வந்து ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரிலேவோட A1ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து காமன்ல நான் லூப் பண்ணிக்கிறேன். ரிலேவோட A1ஐயும் காமனையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து ரிலேவோட NOல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து இப்போ வந்து ரிலேல இருந்து NOல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து நார்மல் பவர் ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. நார்மல் ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து ரிலேவோட NCல இருந்து அவுட் எடுத்துக்குங்க. காமன்ல கனெக்ட் பண்ணிட்டு அதோட NCல இருந்து அவுட் எடுத்துக்குங்க. இது வந்து நான் இன்டர்லாக் பண்றேன். ரிலேயை வந்து நான் இன்டர்லாக் பண்றேன். அடுத்து வந்து NCல இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து நார்மல் பவர் கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. NCல கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா வந்து NCல கனெக்ட் பண்ணிட்டு அடுத்ததா வந்து NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஜென்ரேட் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து டைமருக்கு வந்து A2ல வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணல, அதில் வந்து இப்போ ஒர்க் ஆகலை. அதனால வந்து டைமருக்கு வந்து A2ல வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். டைமருக்கு வந்து நான் நியூட்ரலை வந்து பிரேக்கரில் வந்து நான் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் நார்மல் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். டைமரில் வந்து ஒரு 3 செகண்ட் செட் பண்ணியிருக்கேன். அப்போ 3 செகண்ட் முடிஞ்சோடனே நார்மல் பவருக்கு வந்து பவர் வரும். இப்போ வந்து நான் நார்மல் பவர் ஆன் பண்ணிட்டேன். 3 செகண்ட் கழிச்சு பவர் ஒர்க் ஆகும். இப்போ வந்து நான் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறேன். ஜென்ரேட்டர் வந்து பிரேக்கர் வந்து எப்போவுமே ஆட்டோ மோடில் ஆனில் தான் இருக்கணும். எப்பவுமே ஜென்ரேட்டர் பவர் வந்து ஆட்டோவில் தான் இருக்கணும். ஏன்னா நார்மல் பவர் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஜென்ரேட்டர் பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி. இப்போ ஜென்ரேட்டரில் ஒர்க் ஆகுது. இப்போ நார்மல் பவர் வந்தோடனே ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகிட்டு 3 செகண்ட் கழிச்சு நார்மல் பவருக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலைன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.